பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 37, 38, 40 வசனங்களிலே சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடே வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யவீருவின் மகள் வியாதியாய் இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான வியாதி. கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது தான் யவீரு இயேசுவை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, என் வீட்டுக்கு நீங்கள் வரணும், என் பிள்ளையை தொடணும்னு சொல்லி அழுது கெஞ்சிறான். இயேசுவும் அவனோடு கூட வருகிறார். அவன் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது எவரும் வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்கிறாங்க யவீருவை பார்த்து, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய மகள் மரித்து விட்டாள் என்று. இந்த செய்தியை கேட்டதுமே இயேசு அவனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறார் என்று தான் இங்கே நாம் வாசித்தோம். அநேகர் இயேசுவை நெருக்கினார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் பேதுரு, யோவான், யாக்கோபு மட்டும் கூட்டிட்டு வரார். வீட்டில் வந்து பார்த்தா நிறைய பேர் அழுதுட்டு இருக்கிறாங்க. இயேசு என்ன செய்தார் என்றால் எல்லாரையும் வெளியே போக பண்ணுகிறார். அது யாருடைய வீடு என்று தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. யவீருவினுடைய வீடு. அந்த வீட்டில் உண்மையில யார் ரொம்ப நெருக்கமாக இருந்து அழுதுட்டு இருப்பாங்கன்னா யவீருக்கு மிகவும் வேண்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, நெருங்கின நண்பர்கள், அப்படிப்பட்டவங்க தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்து என்ன செய்கிறார் பாருங்கள். யார் இருக்கணுமோ அவங்கள இருக்க வைக்கிறார். யார் இருக்கக்கூடாதோ அவர்களை வெளியே தள்ளுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்முடைய வீட்டில் இயேசுவுக்கு இடம் கொடுக்கிறோம். அநேக வீடுகளில் போடப்பட்ட வசன பலகைகளில் ஒன்று எதுவாக இருக்கும் தெரியுமா? இந்த இல்லத்தின் தலைவர் இயேசு என்று. கிரைஸ்ட் ஹெட் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு போர்டு ஆல்மோஸ்ட் எல்லா வீட்லேயுமே இருக்கிறத பார்க்க முடியும். அது நம்ம போர்டில் மட்டும்தான் வச்சுருக்கிறோமா, இல்லை எல்லா தீர்மானத்தையும் எடுக்கிற அந்த அதிகாரம் ஆண்டவரே உங்களுக்கு தரோம் என்று சொல்லி நம்ம விட்டு கொடுக்குறோமா? நம்முடைய வாழ்க்கையில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் இந்த தீர்மானிக்கிற இடத்துல நம்ம இயேசுவை வைத்திருக்கிறோமா? இயேசுவுக்கு ஸ்தானம் என்ன? இயேசுவுக்கு நாம் கொடுக்கிற இடம் என்ன? ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவை வருந்தி அழைக்கிறோம். அழைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நாம் என்ன இடத்தை கொடுக்கிறோம்? காரணம், ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாரும் அழைக்கப்பட்டது போல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாரையும் போல இயேசு என்கிற நிலையில் இருக்கும் வரைக்கும் அவர் சொல்வார், எனக்கும் உனக்கு என்ன அப்படின்னு தான் கேட்பார். என் வேலைன்னு வரவில்லை, எனக்கும் உனக்கும் என்ன? ஆமென். நான் ஏதாவது செய்யணும்னா எனக்கு கொடுக்கிற ஸ்தானம் என்ன என்று இயேசு கேட்கிறார். அவருக்கு நாம் என்ன ஸ்தானத்தை கொடுக்கிறோம்? ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன், என் பாதஸ்தானத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அவர் தான் நமக்கு மெயின், அவர் தான் எல்லாம் என்கிற நிலையில் இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது அந்த இடத்துல இயேசு வந்து நிற்பது மாத்திரமல்ல, அந்த இடத்துல தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். காரணம், ஒரு கல்யாண வீட்டில் எல்லாரையும் போல இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். அவரையும் ஒரு விருந்தாளியாக பார்க்கும் வரைக்கும் அங்கே கிரியை நடக்கவில்லை. ஆனால் மரியாள் இயேசுவுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. மரியாள் ஒதுங்கிக்கிறாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்லி அவங்க ஒதுங்கிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க மகிமையின் கிரியை நடக்கிறது. பேதுருவின் படகிலே இயேசுக்கு இடம் கொடுக்கிறான். அதன் பிறகு பேதுரு படகிலிருந்து பேசினார் என்று சொல்லவில்லை, இயேசு போதகம் பண்ணினார் என்று. அது பேதுருவின் படகாக இருந்தாலும் அதில் அதிகமாக கேட்கப்பட்ட சத்தம் இயேசுவின் சத்தம். இது யவீருவினுடைய வீடாக இருந்தாலும் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானிக்கிறது யவீரு அல்ல, இயேசு. அப்படி இடம் கொடுக்கிறார். அப்படி இடம் கொடுக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய கிரியை பலமாய் நடந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது.
உங்கள் வீட்டில் இயேசுவுக்கு ஸ்தானம் என்ன? முழுவதுமாய் முற்றிலுமாய் இடம் கொடுத்து பாருங்கள். உயிர்ப்பின் கிரியை, அற்புதமான கிரியை, மகிமையின் கிரியை உங்கள் கூடாரங்களில் நடக்கும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எல்லாமே நீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கனப்படுத்தி உமக்குரிய ஸ்தானத்தை எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பங்களிலே கொடுக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.